ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுதாஸ் கிச்சன். அனைவருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இன்றைக்கி நாம் பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி காஜு கத்லி ரெசிபி தான் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோங்க. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக அட்டகாசமாக நம்ம வீட்டில் செஞ்சிடலாங்க. இது செய்கிறதுக்கு நம்ம ஒரு கப்புக்கு முந்திரி பருப்பு எடுத்து நம்ம ட்ரையான ஒரு மிக்ஸி ஜாரில் நம்ம இதை அப்படியே சேர்த்துக்கலாங்க. இப்போ இந்த சேர்த்த முந்திரி பருப்பு எல்லாத்தையும் நம்ம மிக்சியில் ஒரேடியாக அரைச்சிடக்கூடாதுங்க, விட்டு விட்டு அரைக்கணும். அந்த மாதிரி அரைச்சா தான் எண்ணெய் பிரியாமல் நமக்கு நல்லா பவுடராக நமக்கு இந்த மாதிரி கிடைக்குங்க. இந்த மாதிரி கிடைச்ச இந்த முந்திரி பருப்புகள் எல்லாத்தையும் ஒரு பவுலில் ஜல்லடையை வச்சிடலாங்க. வச்சுட்டு நம்ம இந்த முந்திரி பருப்பு தூள் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இப்போ நம்ம எதை சலிச்சு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஏதாவது ஸ்பூன் வச்சு நம்ம இந்த மாதிரி கலந்துக்கிட்டோம்னா நமக்கு இந்த முந்திரி பருப்பு தூள்கள் எல்லாம் ஒரே மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைச்சா தான் நமக்கு காஜு கத்திரி கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இப்போ எல்லாத்தையும் ஓரளவுக்கு சலிச்சு எடுத்துகிட்டு வந்தாச்சு. மிச்சம் முந்திரி பருப்புகள் எல்லாத்தையும் இந்த மாதிரி கொஞ்சம் குருணையாக இருக்கும். இந்த குருணையாக இருக்கிற இந்த முந்திரி பருப்புகளையும் மறுபடியும் நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு இதையும் பல்ஸ் மோடில் வச்சு நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்து இதை மறுபடியும் மிச்சம் இருக்கிறதையும் அப்படியே சலிச்சிக்கலாங்க. இந்த மாதிரி எல்லாத்தையும் சலிச்சு எடுத்துக்க போகிறோம் நம்ம. இப்போ எல்லாத்தையும் சலிச்சாச்சு. மிச்சம் இருக்கிறத நம்ம சமையலுக்கு ஏதாவது பயன்படுத்திக்கலாங்க. இப்போ இந்த மாதிரி முந்திரி பருப்பு தூள்கள் எல்லாம் ஒரே மாதிரி கிடைக்கும் போது தான் காஜு கத்லி சூப்பராக இருக்கும். அடுத்தது இப்போ ஸ்டவ்வில் ஒரு அகலமான ஒரு வாணலி, அடிகனமான வாணலி தான் வச்சுருக்கேன். இப்போ இதில் நம்ம அரை கப்புக்கு சர்க்கரை சேர்த்துக்கலாங்க. அரை கப்புக்கு சர்க்கரை சேர்த்துட்டு 1/4 கப்புக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். 1 கப்பு முந்திரி பருப்புக்கு அரை கப்பு சர்க்கரை, 1/4 கப்பு தண்ணி. இந்த ரேஷியோவில் செய்யும்போது நமக்கு பர்ஃபெக்டாக பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி இருக்குங்க. இப்போ இதில் சர்க்கரையெல்லாம் நல்லா கரையிட்டோம். நல்லா அது கரைஞ்ச பிறகு இந்த மாதிரி நல்லா கொதிச்சு வரும் பாருங்கள். இந்த மாதிரி கொதித்து வந்த பிறகு நமக்கு இது பாகுபதம் இப்போ பார்க்கணும். இப்போ இந்த பாகுபதம் நல்லா கொதிச்சு வந்த பிறகு நம்ம தொட்டு பார்த்தாலும் இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு நம்ம வரணும். இந்த மாதிரி ஒரு கம்பி பதத்துக்கு வந்துச்சுன்னா நம்மளுடைய காஜு கத்லி ரொம்ப பர்ஃபெக்டாக சூப்பராக இருக்குங்க. இப்போ முந்திரி பருப்பு தூள்கள் எல்லாத்தையும் நம்ம அடுப்பை நல்லா ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு எல்லாத்தையும் சேர்த்துடலாங்க. இந்த முந்திரி பருப்பு பவுடர் எல்லாத்தையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி கலந்து விட்டுருணுங்க. இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டால் கரெக்டாக இருக்கும் நமக்கு. நம்ம இதை கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து கலக்கணுங்க. அதுதான் இதில் வேலையே. அப்போ தான் நல்லா கரெக்டாக அடிப்பிடிக்காமல் இருக்கணும். இந்த மாதிரி கலந்து விட்டுறலாங்க. இந்த மாதிரி சுற்றி எல்லாத்தையும் தொடச்சி நல்லா நீட்டாக கலந்து விட்டுறணும். கட்டிகள் எதுவும் இருக்கக்கூடாது. ஒரே மாதிரி ஸ்மூத்தான பேஸ்ட்டாக இருக்கணும் பாருங்கள். இப்போ நம்ம கலந்து விட இந்த மாதிரி அருமையாக நமக்கு கிடச்சிரும். இந்த மாதிரி நல்லா கைவிடாமல் பக்கத்துலேயே இருந்து கலந்துக்கிட்டே இருக்கணுங்க. இப்போ இது கூட ஒரு ஸ்பூனுக்கு நெய் சேர்த்துக்கிறோம். ஆப்ஷனலாக தேவைப்பட்டால் சேர்த்துக்கோங்க. இப்படி சேர்க்கும்போது நமக்கு வானிலையில் ஒட்டாமல் வரும். அதனால் ஒரே ஒரு ஸ்பூன் மட்டும் நெய் சேர்த்துக்கிறேன் நான். சேர்த்துட்டு மறுபடியும் இதை நல்லா கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். இப்போ பபிள்ஸ்லாம் வர ஆரம்பிச்சிடுச்சு பார்த்தீங்களா? இந்த மாதிரி வந்த பிறகு நம்ம லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம பக்கத்துலேயே இருந்து இந்த மாதிரி கலந்துக்கிட்டே இருக்கணும். ஓரங்களெல்லாம் செதறாமல் செய்யாமல் இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணுங்க. முந்திரி பருப்பு காஸ்ட்லி இல்லைங்களா? இப்போ இந்த மாதிரி நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போது நமக்கு இந்த மாதிரி கலந்துடும்போது கீழே பார்த்திங்கன்னா அப்படியே நுரைச்சி வரும். அந்த மாதிரி நுரைச்சி வரணும். அந்த மாதிரி நுரைச்சி வரும்போது தான் நமக்கு கரெக்டான பதமாக இருக்கும் அது. இப்போ பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தொடச்சி விடும்போது இப்போ மேலே நம்ம நுரைச்சி விடுறது நல்லா தெரியும் நமக்கு. இப்படி நம்ம தள்ளி விடும்போதே நமக்கு அடிப்பிடிக்காமல் இருக்கணும். அதே சமயத்தில் நுரைச்சியும் வரணும். இந்த மாதிரி நுரைச்சி வர ஸ்டேஜ் தான் நமக்கு முந்திரி பருப்பு இந்த காஜு கத்லி ரொம்ப கரெக்டாக இருக்கும். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம டக்குன்னு ரெடியாக ஒரு பட்டர் ஷீட் இந்த மாதிரி போட்டு வச்சுருக்கணும். போட்டு வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த முந்திரி பருப்பு எழுது அப்படியே சேர்த்துக்கணுங்க. இப்போ தண்ணியாக இருக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் கலந்து விட சூடு ஆற நம்மளுடைய காஜு கத்லியான அருமையாக கிடைக்கும் நமக்கு. இந்த மாதிரி எல்லாத்தையும் நம்ம சேர்த்துடலாங்க. எல்லாம் சேர்த்தாச்சு. இப்போ இந்த பட்டர் ஷீட்லேயே நம்ம இந்த மாதிரி கலந்து விட்டுக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் நேரம் கூட விட்டுறக்கூடாது. நமக்கு மேலே அந்த மாதிரி கெட்டியாக வந்துடும் அப்புறம். அதனால் இந்த மாதிரி பக்கத்துலேயே இருந்து நம்ம இப்படியே கலந்துக்கிட்டே இருக்கலாங்க. இந்த மாதிரி கொஞ்சம் நேரம் கலந்துக்கிட்டு இருக்கும்போதே நமக்கு இந்த பட்டர் ஷீட்டில் ஒட்டாமல் இப்போ வர்றது நல்லா தெரியும். ஒரு 5 நிமிஷம் கழித்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி கொஞ்சம் கெட்டி ஆகிடுச்சு. நம்ம கலந்து விட்டுட்டு இருக்கும்போதே நமக்கு இந்த பதம் மாறுறது நல்லாவே தெரியும். இப்போ பார்த்திங்கன்னா பட்டர் ஷீட் விட்டு அப்படியே அழகாக வரும் பார்த்திங்களா? இந்த மாதிரி வரணுங்க. இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம அப்படியே கலந்து எடுத்துக்கிட்டே வந்துக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் வேலைனாலும் ரொம்ப அருமையாக வந்துடும். இப்போ கை பொறுக்கிற சூடு வந்துருச்சான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு இப்போ இந்த காஜு கத்லி ஃபுல்லாத்தையும் எடுத்துகிட்டு வேற ஒரு பட்டர் ஷீட் வச்சு நம்ம இப்போ இந்த மாதிரி இப்போ செய்ய போகிறோம். அதிலே செஞ்சோம்னா கிழிஞ்ச மாதிரி ஆகிடும் பேப்பர்லாம். இந்த மாதிரி நமக்கு காஜு கத்லி கிடச்சிருக்குதுங்க. இப்போ இதுக்கு மேலே மறுபடியும் இன்னொரு பட்டர் ஷீட்டை மேலே போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு சப்பாத்தி தேய்க்கிற இந்த கட்டை எடுத்துகிட்டு இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி விடணும். நமக்கு கடையில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி கிடைக்கணும்னா நம்ம இந்த மாதிரி தேய்ச்சி எடுத்தால் கரெக்டாக வரும். இப்படி திருப்பி விட்டுட்டு இந்த மாதிரி அந்த பேப்பர் அளவுக்கு நான் தேய்க்க போகிறேங்க. இப்போ எடுத்து பார்த்தோம்னா இந்த மாதிரி நம்மளுடைய காஜு கத்லி கரெக்டாக வந்துடுச்சு. பார்த்தீங்களா இவ்வளோ ஷைனிங்காக இருக்குன்னு? இப்போ இந்த மாதிரி கிடச்ச பிறகு நம்ம இந்த மாதிரி ஒரு ஸ்கேல் எடுத்துகிட்டு நம்ம செஞ்சால் கரெக்டாக இருக்கும். இப்போ ஓரங்களில் கொஞ்சமாக இந்த ஷேப்புக்காண்டி நான் கட் பண்ணிக்கிறேன். அடுத்தது இந்த ஸ்கேல் எப்படி வச்சுக்கலாங்க.
வச்சுட்டு ஒரு கத்தியோ அல்லது இந்த மாதிரி கட்டரோ எடுத்துகிட்டு நம்ம இதே மாதிரி நம்ம அப்படியே இப்படி கோடு மாதிரி போட்டாலே போதும். இது எல்லாமே நம்ம ஓரளவுக்கு சூடாக இருக்கும்போது செஞ்சால் தான் கரெக்டாக இருக்கும். இப்போ எல்லாம் சூடில் தான் இருக்குது. இப்போ இதை அப்படியே இந்த மாதிரி கோடு போட்டுடலாம். இப்போ மறுபடியும் இந்த பக்கம் திருப்பி வச்சுட்டு நமக்கு டைமண்ட் ஷேப்பில் வேணும் இல்லைங்களா, அதனால் இந்த மாதிரி டைமண்ட் ஷேப் வர்ற மாதிரி பார்த்து இந்த மாதிரி வச்சு மறுபடியும் இந்த மாதிரி மறுபடியும் இந்த கட்டரை வச்சு நம்ம கட் பண்ண போகிறோம். ரொம்ப ரொம்ப ஈஸியாக வந்துடுங்க இது. இந்த மாதிரி நல்லா ஒரே அளவில் இது கட் பண்ணோம்னா எல்லா காஜு கத்திரியும் ஒரே மாதிரி கிடைக்கும் நமக்கு பார்க்குறதுக்கும். இப்போ இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாங்க. நம்மளுடைய காஜு கத்திரி சூப்பராக நமக்கு இதே மாதிரி எல்லாம் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ ஓரங்களில் இருக்கிற இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸ் எல்லாம் எடுத்துட்டோம்னா நம்ம காஜு கத்திரி பார்க்குறதுக்கு அழகாக தெரியும். இந்த மாதிரி அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இப்போ ஒரு 5 நிமிஷம் கழிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா லைட்டாக சூடாறின பிறகு இப்படி பட்டர் ஷீட் இப்படி லைட்டாக இப்படி எடுத்து விட்டாலே போதும், நமக்கு அப்படியே பீஸ் பீஸாக அழகாக வர்றது தெரியும். நம்மளுடைய அருமையான காஜு கத்திரி எப்படி வந்திருக்கு பாருங்கள். ரொம்ப ரொம்ப சூப்பராக அட்டகாசமாக நீங்கள் குழந்தைங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுங்க. நமக்கு பேக்கரியில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி காஜு கத்திரி நம்ம வீட்லேயும் சூப்பராக ரெடி. இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். உங்களுக்கு இந்த காஜு கத்திரி ரெசிபி பிடிச்சிருந்துச்சுன்னா சுதா ஸ்ரீ கிச்சனுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஆரோக்கியமானதை சமைப்போம், ஆனந்தமாக இருப்போம். தேங்க்யூ.